அவர் பாட்டுக்கு அவர் சாணம் பிடிச்சிக்கிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம். ஒரு ஆம்பளைக்கு என்னம்மா அழகு? என்ன அழகு? வேலை வேலை வெட்டிக்கு போகணும், வேலை வெட்டி போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், புருஷன் வச்சனமா பொண்டாட்டியில கொடுக்கணும், வீடு வாசலை கட்டணும், நிலங்கரையை வாங்கணும், ஊரே பார்த்து பிள்ளை ஒட்டியே பார்த்துக்கணும், ஊரே அப்படிலாம் ஆசைப்படணுமா இல்லையா? வாய்ப்பு இல்லையே. அவரது வீட்டுக்கு வரதில்லையே. எங்க போறேன்? எங்கே சாராக்களே தான் படுத்துக்கிறார். வீட்டு பக்கத்து வரதே இல்லை. எப்படி ஆசை வரும்? ஏம்மா போய் 2 மாதத்துக்கு முன்னாடி என் புருஷன் குடிச்சுட்டு அடிக்கிறான்னு யார்கிட்ட வந்தேன்? என்கிட்ட தானே வந்தேன். ஆமாங்க. நான் சொல்லி அப்புறம் சரி பண்ணி அனுப்பிவிட்டேன். இப்போவும் இப்படி தாங்க பண்ணுறாரு. ஒரு போன மாதம் கஞ்சி அன்னைக்கு இல்லை, வேலை வெடிக்கும் போல செலவுக்கு சிரமமாக இருக்குமாமான்னு யார்கிட்ட வந்தேன்? உங்கள்கிட்ட தான். நான் தானே அப்புறம் செலவு காசு கொடுத்து அனுப்புனேன். ஆமாங்க. இப்போ பிள்ளை இல்லைன்னு வந்திருக்கியே. ஆமாம் ஆமாம். இதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க என்ன அதே கொடுத்து அனுப்புவா? நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். என் புருஷன்கிட்ட கொஞ்சம் புத்திமதி சொல்லி வீட்டுக்கு மட்டும் வர சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏமா மாமா, உங்கள் வீட்டில் செல்லமா வளர்த்த உள்ள இவனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுற என்ன பண்ணுறது மாமா? வாழ்க்கையே போச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் வேற மாதிரி சொல்லவா? நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் சரியில்லைன்னா அந்த குடும்பத்தை மனைவி தான் எடுத்து நடத்தணும். நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருந்தா எப்படி கூட இன்பமா இருக்கும்? குடிச்சுப்புட்டு வெளியில கிடக்குறானா வீட்டுக்கு வர்றது இல்லையா? வீட்டுக்கு வர்றது இல்லைங்க. அப்புறம் எப்படி புள்ள வரக்கும்? அதனால தான் பிள்ளையும் பிள்ளை குட்டியும்ல. சரி, புருஷனாவது ஒரு ஓரத்தில் கடந்துக்கிட்டு. அதை சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரியாது. ஆட புருஷனையா? நேரா போய் நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்திருக்கேன். பழைய பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்டா? பழைய பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்திருக்கேன். பக்கத்துல பன்னி கிடந்திருக்குது. இவன் போதையில என்ன வந்தான்னு தெரியல. சரி, அந்த பன்னி செனையாகி குட்டியை போட்டுக்கிட்டு வீட்டுக்காரனை தேடிக்கிட்டு தெரியுது. இப்ப அப்புறம் என்னம்மா பிள்ளைகள் வருத்தப்பட்டா 2 எடுத்து அந்த வளர்க்க வேண்டியானே? ஏதா அதையா எங்க புள்ள குட்டினா வளர்க்கலாம். அதை கொண்டாது நான் வளர்க்கவா? ஏ ஆத்தே ஆத்தே, இங்கே வரங்க பார்க்குற பாரு, முன்னாடி பாருங்க. எந்த சீன்லையும் பார்த்ததே இல்லை. போகிறாங்க வித்தியாசமாக இருக்குல்ல? யாரை முறைக்குதுன்னே தெரியலை. அதுபோல் ஆளைக்கான தேடி வந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டீங்களா?